கண்மணி, இந்த காலத்துல ஒரு திட்டத்தை உருப்படியா போட்டு அத சொதப்பாம பண்றதே பெரிய விஷயம். ஆனா நீங்க ஸ்வேதா கழுத்துல தாலி இல்லாம கல்பனா அம்மா இந்த ஊர் ஜனங்க கிட்ட அசிங்கப்படணும், ஸ்வேதாவை மேடி கிட்ட போட்டு கொடுத்து ஸ்வேதாவை மேடி வெறுக்கணும், அப்புறம் பூமிகாவுக்கு தாலி பிரிச்சு போடணும்னு 3 திட்டம் போட்டா எப்படி விளங்கும்? எல்லாம் சொதப்பிக்கிட்டு தான் போவோம். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன, அப்புறம் திங்கறதுக்கு உன் வாயில ஒரு பல்லு கூட இருக்காது. ஒரே அறையில மொத்த பல்லும் கொட்டிடும். பேசாம இரு. நல்லது சொன்னா என்னைக்கு கேட்டிருக்கீங்க? எப்படியோ போங்க. கண்மணி, பூமிகா, அங்க பாருங்க, கல்பனாமா வராங்க. என்ன பூமிகா, நீயும் உன் அம்மாவும் நினைச்சத சாதிச்சிட்டோன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கீங்களா? திட்டம் போட்டு காய நகர்த்துறீங்கல்ல? நாங்க திட்டம் போட்டு காய நகர்த்துறது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சு பேசுதா இல்ல கோவத்துல குத்து மதிப்பா உளருதா? அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? ஏய், பேசாத. நீயும் அம்மா மாதிரி பாக்க பால் மாதிரி தெரியற விஷம் தான் எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்வேதாவுக்கு போட்டியா ஊர்க்காரங்களை தூண்டி விட்டு உனக்கு தாலி பிரிச்சு போட்டுக்கிட்டதுனால மட்டும் ஸ்வேதாவோட இடத்துக்கு நீ வந்துட முடியாது. தங்கமும் தகரமும் என்னைக்கு ஒன்னாயிடாது. ஸ்வேதாவோட கால் தூசிக்கு கூட நீ தகுதி இல்லாதவ. ஸ்வேதாவுக்கு என் மனசுல நான் கொடுத்து வச்சிருக்கிற இடம் என்னைக்குமே உனக்கு கிடைக்காது. ஆண்டி, இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் வீட்ல வேலைக்காரி மாதிரி இருந்த ஸ்வேதா கூட என்ன கம்பேர் பண்ணி பேசாதீங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த ஸ்வேதாவை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? சொல்ல போனா அழகுல, அறிவுல, படிப்புலன்னு எல்லா விஷயத்திலயும் நான் தான் ஸ்வேதாவை விட ஒசத்தி. உங்களுக்கு மருமகளா ஆகுற எல்லா தகுதியும் எனக்கு தான் இருக்கு, அந்த ஸ்வேதாவுக்கு இல்ல. ஒரு நல்ல மருமகளுக்கு அழகோ அறிவோ முக்கியம் இல்ல, நல்ல குணம், பாசம், பண்பாடுதான் முக்கியம். ஸ்வேதா குணத்தால கோடீஸ்வரி. அவ முன்னால உன்னால நிக்க கூட முடியாது. என் பொண்ணுக்கு குணத்துல என்ன குறைச்சல்? உங்க பொண்ணு குணம்தான் என் பையனை ஏமாத்தி திருட்டு கல்யாணம் பண்ணதுலயே தெரிஞ்சிருச்சே. திருட்டு கல்யாணமா? சம்மந்தி, இப்படி அநியாயமா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு வேணும்னா பூமிகா கௌதம் கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா உங்க பையனுக்கு அப்படி இல்ல. நாங்க காட்டின வீடியோவை தான் பாத்தீங்கல்ல. உங்க பையன் விருப்பப்பட்டுதான் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாரு. கௌதம் விருப்பப்பட்டுதான் தாலி கட்டினானா இல்லையான்னு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்னடா இது, இந்த அம்மா எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுதே. ஊர் முன்னாடி வச்சு கத்தி பேசினா காரியத்தை சாதிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் பேருன்னு இருக்கு. அதுக்கு களங்கம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். பார்த்து ஒழுங்கா நடந்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது. இல்லனா உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்ன புரிஞ்சுதா? என்னடி இந்த பொம்பளை நம்மள இப்படி கத்திட்டு போறா? அம்மா, அடிப்பட்ட சிறுத்தை கத்துறத தவிர வேற என்ன செய்யும்? கல்பனா ஆண்டி பேசினதையெல்லாம் நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத. அவங்க மனசுல எப்படி இடம் பிடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லம்மா.
இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் அந்த ஸ்வேதா மட்டும்தான். அந்த ஸ்வேதா இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவே முடியாதுமா. உடனே அந்த ஸ்வேதாவை நான் பழி வாங்கி ஆகணுமா. ஆ, நீ பழி வாங்குறதெல்லாம் ஓகே தான். ஆனா அது உடனே எப்படி முடியும் பூமிகா? ஸ்வேதாவை காலி பண்ண நம்ம கிட்ட இருந்த பிளான் எல்லாம் தோத்து போச்சு. இப்ப என்ன பண்றது? நம்ம கிட்ட இருந்த பிளான் எல்லாம் தோத்து போச்சுன்னு உனக்கு யார் பாட்டி சொன்னது? என்ன சொல்ற பூமிகா? அப்ப ஸ்வேதாவை பழிவாங்க உன்கிட்ட வேற ஏதாவது பிளான் இருக்கா? இருக்குமா, மருந்து மாதிரி. தாலியும் சொதப்பிட்டா என்ன பண்றதுன்னு நான் நம்ம வீட்ல இருந்து கிளம்பும் போதே யோசிச்சு சில விஷயங்களை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அப்படி என்ன பண்ணிருக்க பூமிகா? ஸ்வேதா தாலி காணாம போனத கல்பனா ஆண்டி பெருசா எடுத்துக்காம ஸ்வேதாவை மன்னிச்சு விட்டுட்டா என்ன பண்றது? நாம நினைச்சது எதுவும் நடக்காம அந்த ஸ்வேதா ஊர் முன்னாடி அசிங்கப்படாம போயிடுவாளே. அப்படி நடக்க கூடாதே. என்ன பண்றது? ஸ்வேதா நாளைக்கு கோயில்ல வச்சு மாத்திக்க போற புது புடவையில இந்த பாஸ்பரஸ தடவி விட்டுட்டா, ஸ்வேதா தாலி மேட்டர்ல மிஸ் ஆனா கூட அவ பக்கத்துல எரியிற விளக்க வச்சுட்டா கூட போதும். ஸ்வேதா விளக்கு பக்கத்துல போகும்போது ஸ்வேதா சேலை தானா பத்தி எரியும். ஸ்வேதா, நீ நாளைக்கு தாலி இல்லாம எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கணும். இல்ல அதே கோயில்ல நீ எரிஞ்சு சாம்பல் ஆகணும். இது ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா நடக்கணும். இதை இப்பவே கொண்டு போய் ஸ்வேதா புடவையில தடவி வச்சிட வேண்டியதா. சூப்பர் பூமிகா, இத நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா, ஸ்வேதா இப்போ கோயில சுத்தி ஒவ்வொரு சாமியா கும்பிட்டுட்டே வருவா. அப்போ ஏதாவது ஒரு சாமி பக்கத்துல ஸ்வேதா நிக்கிற இடத்துல நாம ஒரு பெரிய தீபத்தை ஏத்தி வச்சிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நாம நினைச்சதெல்லாம் தன்னால நடக்கும். சரி வா பூமிகா, உடனே போய் அந்த தீபத்தை பத்த வச்சுட்டு வந்துடலாம். சரிம்மா. என்ன இவளுங்க நெருப்பு அது இதுன்னு தெலுங்கு படம் வில்லன் ரேஞ்சுக்கு போறாளுங்க. ஐயோ, நம்ம வேணாலும் சொன்னாலும் கேட்க மாட்டாளுங்க. என்னத்தையோ பண்ணி தொலைக்கட்டும், நம்ம கடலைய சாப்பிடுவோம். காணாம போன தாலி எப்படி சரியா தாலி பிரிச்சு போடும்போது என் கழுத்துக்கு வந்துச்சு? அம்மா, அபிஷேகத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஆரம்பிச்சிடலாம். அண்ணா, நம்ம 3 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஷூர், கண்டிப்பா. ஸ்வேதா, உனக்கு ஓகே தானே? ஸ்வேதா, செல்ஃபி எடுக்க உனக்கு ஓகே தானேன்னு கேட்டேன். போலாம், வா. வாங்க, நீ வாங்க. போலாம். சீக்கிரமா வந்துருங்க. சரிம்மா. நீங்க 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க, நான் செல்ஃபி எடுக்கிறேன். அண்ணி, சரிங்க அண்ணி. பொண்டாட்டி, சிரி. சரிங்க அண்ணி. ஒரு நிமிஷம்.
இப்போ உங்க 2 பேரையும் எடுக்கிறேன். ம். ஆ. ரெடியா? அண்ணி, போட்டோல உங்க saree சூப்பரா வந்திருக்கு அண்ணி. சரி நான் வரேன். அவங்க எங்க? பேசிட்டு இருக்காங்கம்மா. சரி, வருவாங்க. சரி. என்ன ஸ்வேதா, ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு தெரியும். காணாம போன தாலி எப்படி திரும்ப உன் கழுத்துக்கே வந்துச்சுன்னு தானே யோசிச்சுட்டு இருக்க. உன் கழுத்துல தாலி இல்லைன்னு நான் கார்லயே பாத்துட்டேன். உன்னை காப்பாத்த தான் அப்படி நடிச்சேன். புருஷன் பொண்டாட்டிய காப்பாத்துறது தான் புருஷனோட முதல் கடமை. அதான் அப்படி பண்ண. மேடி, என்னாச்சு? என்னாச்சு மேரி? மேரி, அசிடிட்டி தாம்மா, பிரச்சனை இல்ல. தண்ணி குடிச்ச உடனே சரியா போயிடுச்சு. காணாம போன தாலிய எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னு நான் யோசனையில இருந்தப்போ நீ கும்பிடுற அந்த சாமி தான் தாலிய என் கண்ணுக்கு காட்டுச்சு. அப்புறம் அந்த தாலியை யாருக்கும் தெரியாம மாலைக்குள்ள மறைச்சு வச்சு உன் கழுத்துல கட்டின. உனக்கு விருப்பம் இல்லாத போது தானே உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். அதான் அந்த அம்மன் நீ என்ன விரும்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய விளையாட்டு விளையாண்டு அவளோட சன்னதிலேயே வச்சு என்ன உன் கழுத்துல திரும்ப தாலி கட்ட வச்சிருக்கு. நான் என் அம்மா கிட்ட கேட்டதுதான் உன்கிட்டயும் கேக்குறேன். நான் தொலைச்ச தாலிய எப்படியாவது எனக்கு கொடுத்துரு விநாயகா. நான் தான் சொல்லியிருக்கல, என்னைக்குமே நான் உன்னை கண் கலங்க விட மாட்டேன்னு. அழாத பொண்டாட்டி. ஏய், என்ன பொண்டாட்டி, என்ன ஓடி வந்து கட்டி பிடிக்கணும்னு நினைச்சியா? நினைச்சத பண்ணாம விடக்கூடாது. நம்ம கோவில்ல இருந்து வீட்டுக்கு போனதும் நீ நினைச்சத செய்யலாம். இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கலாம். போங்க. ஸ்வேதா, மேடி, ஆ, டைம் ஆச்சு, வாங்க. தோரம் மம்மி, போலாம் வா. அம்மா, இப்ப அந்த ஸ்வேதாவும் மேடியும் ஒன்னா இந்த கோயில் பிரகாரத்தை சுத்தி வருவாங்க.
அப்போ இங்கதான் சாமி கும்பிடுவாங்க. ஸ்வேதா பக்கத்துல விளக்கு ஒண்ணு பெருசா எரிஞ்சிட்டு இருந்தா போதும். ஸ்வேதா உருகி உருகி சாமி கும்பிட்டுட்டு இருப்பா. அப்போ ஸ்வேதா புடவை விளக்குக்கு பக்கத்துல இருக்கணும். விளக்கு சூட்ல ஸ்வேதா புடவையில இருக்கிற பாஸ்பரஸ் சூடாகி அதுல உள்ள ஈரம் காஞ்சு புடவை தன்னால தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த குண்டச்சி எரிஞ்சு சாம்பல் ஆயிருவா. செம்ம பிளான் பூமிகா. கண்மணி, பூமிகா, கோவில்ல வச்சு இந்த எரிக்கிற வேலைலாம் வேணாண்டி. அப்புறம் சாமி நம்ம கண்ணை குத்திருண்டி. உங்ககிட்ட இப்ப யாராவது ஆலோசனை கேட்டோமா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு? இப்ப நான் உன் கண்ணை குத்திடுவேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ பேசாம இரு. வில்லங்கத்தை விலைக்கு வாங்காதீங்கன்னு சொல்றேன். நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னமோ பண்ணுங்க. பாட்டி என்ன உளற? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பப்ளிக்ல பாட்டின்னு கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படிதான் கூப்பிடுறது? என்ன அம்மான்னு கூப்பிடு. அப்ப என்ன ஒன்ன மம்மின்னு கூப்பிடட்டும். சரி சரி, இத முதல்ல செய். அங்க பாரு, அங்க சன்னதியில ஒரு விளக்கு இருக்கு பாரு. அந்த விளக்கு எடுத்துட்டு வா. என்னம்மா பாக்குற? போய் சொன்னதை செய்யுமா. போ போ பாட்டி. போய் தொலைறேன். இந்தாங்க, எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். பாட்டி இத எடுத்துட்டு போய் அங்க வை. போ. எல்லாத்தையும் என்ன பாட்டி? பாட்டி, நானும் அம்மாவும் போறோம். சரியா? ஸ்வேதாவும் மேடியும் வரும்போது இந்த 2 விளக்கையும் பத்த வச்சிரு. என்ன? நான் பத்த வைக்கிறதா? இதுல ஏண்டி என்ன கோத்து விடுறீங்க? பாரு, என் மேல சாமி குத்தமாகி அப்புறம் சாமி ஏன் கண்ணை குத்துறதுக்கா? அதெல்லாம் முடியாது என்னால. அம்மா புரியாம பேசாதம்மா. சாமி எல்லாம் உன்னை ஒண்ணும் பண்ணாத. நீ தைரியமா விளக்க பத்தவே. ஏன் இவ்வளவு தூரம் பேசுறல்ல, அப்ப நீ விளக்க பத்த வைக்க வேண்டியதானே? நான் எப்படிமா பத்த வைக்க முடியும்? சபையில நீ இல்லன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நானும் பூமிகாவும் சபையில இல்லன்னா எங்க 2 பேர் மேல எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடாது? அதுவும் சரிதான். அப்படின்னா நாம ஒண்ணு பண்ணுவோம். இப்பவே விளக்க பத்த வச்சுட்டு போயிடலாம் வாங்க. பாட்டி, பப்ளிக் பப்ளிக். சரி, நான் சொல்றத கேளு. நான் போனதுக்கு அப்புறம் காத்துல விளக்கு அணைஞ்சிட்டா என்ன பண்ணுவ? நம்ம பிளானே சொதப்பிரோம்ல. ஆமால. அதான் நீ இங்கே இருந்து ஸ்வேதா வரும்போது கரெக்டா விளக்க பத்த வச்சிரு. மா யோசிக்காத, நாங்க சொல்றத செய்யுமா. நாங்க போய் எல்லாரு கூடவும் நிக்கிறோம். ஸ்வேதா வரும்போது நாங்க உனக்கு போன் பண்ணி சொல்றோமா. ப்ளீஸ் என் செல்லோல்ல செய்யுமா. சரி சரி, உனக்காக பண்றேன். இந்தா தீப்பெட்டி, இந்த போனு நல்லா பாத்துக்கோ. சொதப்பிராம பண்ணிரு. சரியா? வாமா. அத்தை, எங்க அம்மா பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த ஸ்வேதாவை எங்க அம்மா தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. கைத்த பசிக்குதே. ஓ, அன்னதானம் போடுறேன்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டு வந்துட்டு காலையில இருந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பொங்கல் வச்சுட்டு தான் அன்னதானம் பண்ணணுமா? ஏன் அன்னதானம் பண்ணிட்டு பொங்கல் வச்சாதான் என்ன? என் நிலைமை இங்க யாருக்கு புரியுது? பசி வைத்த கிள்ளுது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த பாட்டி நம்ம சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்குமா? இல்ல அன்னதானம் என்னதானோன்னு சாப்பிட ஆசைப்பட்டு வேற எங்கேயாவது போயிட்டா என்ன பண்றது? கொஞ்சம் உஷாராதான் கவனிக்கணும்.